Hi, this is Santosh. Welcome to English Abaga. நம்ம class 10 science chapter 10 light reflection and refraction chapter ஓடிய part 2 வீடியோ தான் இது. நம்ம previous வீடியோல லைட்டை பத்தி ஒரு introduction and also அதோடைய கான்செப்டை பார்த்திருந்தோம். இந்த வீடியோல reflectionனா என்ன, லைட்ல எப்படி இந்த reflection work ஆகுது, reflection of light என்னன்றதை சொல்ல போறேன். So that இந்த மாதிரி பார்ட்டா போடும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே சிம்பிளா புரியும்ன்றதை நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே லைக் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ஆல்ரெடி லைட்டை பத்தி பார்த்தோம் இல்லையா, அதை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கண்டினியூஸ், அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எது மூலியமா பாக்குறோம், நம்ம கண்ணால பாக்குறோம். பட் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இப்போ ஃபுல்லாவே டார்க்கா இருந்ததுன்னா நம்ம கண்ணால அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை நம்மளால பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சோ தட் லைட் தான் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணால பார்க்க முடியுது. நம்மளால லூமினஸ் ஆப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஏன்னா லூமினஸ் ஆப்ஜெக்ட் அதுக்குள்ள இருந்தே வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சன், ஸ்டார்ஸ் அண்ட் பல்ப் கூட இருக்கு பாத்தீங்களா. அந்த பல்ப் மூலியமா, அதாவது அது உள்ள இருந்தே அந்த எனர்ஜி வர்றதால நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம எப்போ வேணா பார்க்கலாம். பட் நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட், நீங்க நம்மள சுத்தி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ், பேக், ஃபேன், சேர், டேபிள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதாவது நம்மளால வெளிச்சம் இல்லாம இருட்டுல பார்க்க முடியாதது எல்லாமே வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் தான். சரி, மூன் எடுத்துக்கலாம். மூன், எர்த் கூட எடுத்துக்கோங்க. இதுல ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் தான். அப்போ எப்படி நிலா மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதாவது மூன் மட்டும் நீங்க கண்டிப்பா நைட் பாப்பீங்க, அது மட்டும் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா பிகாஸ் அதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். மூன் மட்டும் கிடையாது, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்டை நம்ம பாக்குறோம்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதனாலனா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டால தான் நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை பாக்குறோம். எப்படின்றத சிம்பிளா பாருங்களேன். when the sun rays hit the moon they reflect and reach our eyes making the moon visible. அதாவது சன்ல இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து மூன்ல பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் நம்மளால மூனை பார்க்க முடியுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டால அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை அங்க இருந்து நம்ம பார்க்கறோம். அதனால தான் நம்ம கண்ணுக்கு அந்த மூன் தெரியுது. இல்ல எனக்கு புரியல எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பாலை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு பாலை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அது பவுன்ஸ் ஆகி போகும் இல்லையா, அதே மாதிரி தான் லைட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல பட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்படி அந்த பால் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல பட்டு பிச் ஆகி போகுதோ அதே மாதிரி லைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ்ல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. அதனால தான் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிடும். ஒரு சோர்ஸ்ல இருந்து லைட் வருது, அதாவது லூமினஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் வருது. சன் வச்சுக்கலாம், இல்ல பல்ப் எதுல இருந்து வேணா இருக்கலாம். சோ அந்த சன்ல இருந்து வரக்கூடிய லைட் வந்து இன்சிடென்ட் ரேன்னு சொல்றாங்க. அதாவது அந்த டைரக்டா வந்து அந்த சோர்ஸ்ல இருந்து வர லைட்டை வந்து இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இன்சிடென்ட் ரே நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைக் ஆகுது, அதாவது நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் மேல படுது. அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல பட்ட உடனே அது விசிபிள் ஆகும். அது விசிபிள் ஆகிறது ஓகே, பட் அது நம்ம கண்ணில் எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதை பார்க்கும்பொழுது அந்த இன்சிடென்ட் ரே அந்த ஆப்ஜெக்ட்ல கீழே பட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகி ரிஃப்ளெக்டட் ரேயா நம்ம கண்ணில் படுது. அதனால தான் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. சிம்பிளா பார்த்துக்கோங்க, லூமினஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரேன்னு சொல்றாங்க. அது வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணில் படுறதால அந்த நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டை இன்னும் கிளியரா வந்து புரிஞ்சுக்கலாமே. இப்போ நீங்க போய் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறீங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த கண்ணாடியில தெரியுவீங்க. இது எப்படி நடக்குது சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க, அதாவது நம்ம ஹியூமன்ஸ் வந்து லூமினஸா நான் லூமினஸா? கண்டிப்பா நம்ம நான் லூமினஸ் தான். நம்ம வந்து லைட்டை எமிட் பண்ண முடியாது. சோ தட் இப்போ நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறீங்கன்னா நம்ம எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் ரே மேல அடிக்கும். நம்ம மேல அடிச்ச இன்சிடென்ட் ரே என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மிரர்ல தெரிய வரும். அந்த மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த மிரர்ல பட்டுட்டு அந்த மிரர்ல இருந்து நமக்கு ரிஃப்ளெக்டட் ரே நம்ம கண்ணில் படுது. அதனாலதான் வந்து நமக்கு நம்மளே தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, டார்க்கா இருந்தா இது எதுவுமே நடக்காது. சோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சோர்ஸ் ஆஃப் லைட் தான் வந்து காரணம். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் தான் காரணம். சரி வாங்க இதை ஒரு பிக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Reflection is the bouncing back of light rays on striking the surface. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாலே கிளியரா தெரியும். லூமினஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடியது இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவாங்க. அந்த இன்சிடென்ட் ரே வந்து ஒரு பர்டிகுலர் பொருள்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, ரிஃப்ளெக்டட் ரே. சோ இந்த ரிஃப்ளெக்டட் ரேயை நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணில் தெரியும். நம்ம அதனால தான் வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. பட் எல்லா சர்ஃபேஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனை காமிக்காது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெஸ்ட் ரிஃப்ளெக்டர், இட் should have a shiny surface. Second point, it should have a polished surface. Third point, it should have a smooth surface. இந்த மூணுத்தை விட சில்வர் மெட்டல் தான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரிஃப்ளெக்டர்னு சொல்றாங்க. இந்த மூணு விஷயத்துல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுமே அந்த சில்வர் மெட்டல்ல இருக்கும்.
இந்த டயக்ராம் பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஒரு பிளெயின் மிரர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளெயின் மிரர்ல இன்சிடென்ட் ரே வந்து படுது, அந்த பர்டிகுலர் இடத்துல படுது இல்லையா, அந்த படுற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல்ஸ். அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, இது ரெண்டுத்துக்குமே சென்டரா தான் இருக்கும் எப்பவுமே. சோ தட் நம்ம இன்சிடென்ட் ரே அந்த பிளெயின் மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ளெக்டட் ரே வருது. சோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பிக்சர்லயே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இந்த நார்மல் ரே இருக்கு இல்லையா, அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். இப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கும் நடுவுல பெர்பெண்டிகுலர் லைன் ஒன்று போடுறோம் இல்லையா, அதை நார்மல்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் நார்மல் இது இருக்கு இல்லைங்களா, இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் வந்து ஒரு லைனை வரைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்றாங்க. இது ஐன்னு சொல்லிட்டு நமக்கு டினோட் பண்றாங்க. சரி, இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளெயின் சர்ஃபேஸில் படுது, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பர்பெண்டிகுலர் லைனும் போட்டுட்டு இது ஒரு 35 டிகிரின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் ஒரு ரே வரும் இல்லையா, அது எந்த டிகிரியில் இருக்கும்? சேம் 35ல இருக்குமா இல்லை வேற டிகிரியில் இருக்குமா? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லாவை புரிஞ்சுக்கிட்டாதான் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதாவது எந்த டிகிரியில் இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், the angle of incidence is always equal to the angle of reflection. So இந்த first lawல என்ன சொல்லுதுன்னா angle of incidence என்ன டிகிரியில் இருக்கோ கண்டிப்பா அதே மாதிரி ஈக்குவலா தான் angle of reflectionம் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ angle of incidence ray வந்து 35 டிகிரி இருக்குன்னா angle of reflection இந்த சைடு இப்போ வந்து அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ்ல பட்டது இல்லையா, அந்த பெர்பெண்டிகுலர் லைன்ல இருந்து பட்டுட்டு அதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூட ரிஃப்ளெக்டட் ரேவும் பாத்தீங்கன்னா 35 டிகிரியில தான் இருக்கும்ன்றத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்க முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல நமக்கு தெளிவா தெரிஞ்சிருது. கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனா அப்படியே ஜஸ்ட் திரும்ப இன்னொரு தடவை இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னது? த ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் நார்மல், இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் பார்த்தோம். அதே மாதிரி த ஆங்கிள் பிட்வீன் நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் இந்த சைடு ரைட் சைடுல இருக்குது இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஆர்னு சொல்றாங்க. நம்ம இன்சிடென்ட் ரேவை ஐன்னு, இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஆர்னு சொல்றாங்க. சோ தட் நீங்க இந்த மாதிரியான ஷார்ட் ஃபார்ம்ஸையும் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாஸ்ல இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஓ இது இன்சிடென்ஸ் இது ரிஃப்ளெக்ஷன்ன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து நமக்கு தெரிய வர ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆங்கிள் ஐயும் ஆங்கிள் ஆரும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 35 டிகிரி இருக்குன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 35 தான் இருக்கும். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து 40 டிகிரிஸ் இருக்குன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 40 டிகிரி தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் யூ நீட் டு ரிமெம்பர் ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். சரி, இப்போ செகண்ட் law of reflection என்னன்னு பார்த்துடலாம். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ரே ஆல் லை ஆன் த சேம் பிளேன். அதாவது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ரே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் பிளேன் மேலே படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிளேன் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். A plane is a flat surface that has no thickness. A plane contains many lines and extends without end in the direction of its line. இது ஒரு பிளேன், அதாவது எக்ஸ் பிளேன் அண்ட் ஒய் பிளேன் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ரே, நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் எக்ஸ்ல இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து அதாவது இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, ரிஃப்ளெக்டட் ரே இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் பிளேன்ல இருக்கும். இப்போ சப்போஸ் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒய் பிளேன்ல இருந்ததுன்னா அப்போ இந்த இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, ரிஃப்ளெக்டட் ரே இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒய் பிளேன்ல போயிடும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் எங்க இருக்குதோ அதே பிளேன்ல தான் மற்ற இந்த மூணு இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, ரிஃப்ளெக்டட் ரேயும் இந்த மூணுமே அதுல தான் வந்து லை ஆயிருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டும் என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய அடுத்த பார்ட்டை பார்த்துடலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.